பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதமான தேவன், நீர் அதிசயமான தேவன், நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஆயிரங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், நீர் எல்லாரிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எதற்கும் தகுதி இல்லாத எங்களை எதற்கும் எந்த விதத்திலும் அடையாளப்படுத்தப்படுவதற்கு எங்களிடத்தில் எந்த தகுதியோ ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் உடைய இரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஒரு உன்னதமான இடத்தை, ஸ்தானத்தை கிறிஸ்து இயேசுவில் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு கூட உன்னதங்களில் உட்காருகிற ஒரு பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வத்தின் திரு சமூகத்திலே நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஆலைகளை நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் இந்த நாளில் எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த சபை ஆராதனையின் கூடுகையிலே எங்களோடு கூட யாரெல்லாம் இந்த இணையதளத்தின் மூலமாய் ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லார் மேலும் தேவனுடைய விசேஷித்த கரம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற உம்முடைய மேஜைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போஜன பதார்த்தங்களும் எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே செழுமையாக்குகிற வார்த்தை என்னும் ஜீவ வார்த்தைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய போஜனத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை உட்கொண்டு பலப்பட்டு கர்த்தாவே கிறிஸ்துவினுடைய பூரண சித்தத்தை நோக்கத்தையும் நாங்கள் நிறைவேற்றி உம்முடைய வருகையில் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர் சிறியோர் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தாவே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய தயவும் உம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கட்டும். வலுவாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தி உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். இந்த காலை நேரத்திலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை படிக்கும்படி பரிசுத்தவான்களாகிய நாம் அனைவரும் எழும்பி நிற்போம். எங்கள் வீடுகளில் இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு பயத்தோடு கூட யாவரும் எழும்பி நின்று வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இந்த காலை தியானத்திற்காக வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள் ஏகோபித்து படிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும்
தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளில் எழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிற காரியம், கடைசி காலத்தில் காணப்படும் தேவ பக்தியின் வேஷம். ஆனால் நாம் இப்பொழுது பேசப்போவது வேஷத்தை பற்றி அல்ல. அந்த வேஷம் இருக்கிறது, ஆனால் நாம் எவ்விதமாய் மெய்யான பக்தியிலே இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறார். அதை நாம் இந்த வேளையிலே தியானிப்போம், தலை வணங்குவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிதாவும் தேவனுமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வாக்கியங்களை நீர் அருளியிருப்பதற்காக நன்றி. வியாகியானத்தை ஆவியானவர் அருளி செய்யும். என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கரத்தின் பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்தின் பகுதியில் கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக எழுதுகிறார். நாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை குறித்து பல இடங்களில் படிக்கிறோம். இயேசுவானவர் கூட சொன்னார், அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்களை குறித்த ஒரு பட்டியலை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி காலத்தின் அடையாளமாக பவுல் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது மனுஷர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மனுஷர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் எழுதியிருக்கிற அத்தனை விஷயங்களும் இன்றைய நாளினுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிற, அதை குறித்த செய்திகளை கேட்கிற, கேள்விப்படுகிற நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனுஷர் தற்பிரியராய் இருக்கிறார்கள், பணப்பிரியராய் இருக்கிறார்கள், வீம்பு செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அகந்தை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், தாய் தகப்பன்மாரைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்கள், நன்றி அறியாதவர்களாய் இருக்கிறார்கள், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், சுபாவ அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள், இணங்காமல் இருக்கிறார்கள், அவதூறு செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள், இச்சையடக்கம் செய்கிறவர்களாய், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லவர்களை பகைக்கிறவர்களாய், துரோகிகளாய், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்புள்ளவர்களாய், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவ பக்தியின் வேஷத்துக்குள் இருக்கிறவர்கள். காரணம் என்னவென்றால் தேவ பக்தியினுடைய மெய்யான ஒரு அர்த்தம் இவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ பவுல் இந்த வசனத்தை இணை வசனமாக இந்த சுபாவங்களோடு இணைத்து பேசுகிறதனுடைய பொருள் என்னன்னா, வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது அவர்கள் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் போல தெரியும். இட் லுக் லைக் வெரி ரிலீஜியஸ். அப்போது பீயிங் ரிலீஜியஸ் அண்ட் பீயிங் காட்லி, இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்கிறது. God never called us to be religious, but God called us to be in a godly nature. அப்போ தேவ பக்தியாக இருப்பதற்கும் ஒரு மத பக்தியிலே வாழ்வதற்கும் என்ன இருக்குதுங்க? நிறையா வேறுபாடு இருக்கிறது. அப்போ இந்த தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு சரியான வாழ்வுக்கும்
ஒரு மத அடிப்படையில் உள்ள ஒரு பக்தியான வேஷத்தின் நிலையில் ஒருவன் செயல்படுகிறதற்கும் உள்ள தெளிவான உதாரணம் ஆதியாகமத்திலே இருக்கிறது. காயினும் ஆபேலும் 2 பேரும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வருகிறார்கள். இந்த 2 பேரிலே ஒருவன் he is a religious man. யாரு? காயின். அவன் ரொம்ப அவன் கொண்டு வந்த அந்த காணிக்கை அவன் கொண்டு வந்த விதம், அந்த காணிக்கையை பார்க்கிற அந்த தோற்றம் இருக்குது இல்லையா, it was so attractive and it was so colorful. தன்னுடைய நிலத்தினுடைய விளைச்சல்கள் எல்லாம் கொண்டு வரான். ஒரு மிகப்பெரிய கூடையில் அவன் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த கனிகளையும் காய்களையும் பூக்கள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்திருப்பான். அவன் கொண்டு வந்த காணிக்கை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? கண் பார்வைக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. அது எல்லாருடைய பார்வையையும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது வெளி தோற்றம். அப்போ காயினுடைய நிலை எப்படின்னா, he is a religious man. அப்போ அந்த ரிலீஜியன் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அவன் ஒரு செரிமோனியலாக, ஒரு வழிபாட்டு முறையாக அவன் தேவனை அடைய வேண்டும் என்று நெருங்கி வருகிறான். ஆனால் வேதத்தில் நம்ம படிக்கிறோம், காயினையும் அவன் காணிக்கையையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ தேவன் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறவர்? இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். நானே என்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு இயல்பாக சில பேருடைய நிலைகளை என்னால் ஓரளவு உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு ஜெனுவான் லவ்வுக்கும் ஒரு ஃபேக்கான ஒரு நிலையில் அவங்க ஏதோ ஒன்றை நம்மக்கிட்ட காண்பிக்க முயற்சிக்கிறாங்கன்றதுக்கு நமக்கு பார்த்தாலே என்ன செஞ்சிருங்க, தெளிவாக தெரிஞ்சிடும். நான் சிறு பிராயத்திலிருந்தே ரொம்ப ஒரு பெரிய இந்த ரொம்ப ஆடம்பரமான ஃபேன்சியான மக்கள் அப்படிலாம் ரொம்ப பழகி அப்படிலாம் பழக்கம்லாம் கிடையாது. என்னுடைய பழக்கம் எப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி என்னுடைய பழக்க வழக்கத்தினுடைய இயல்பு ஒன்று போல தான் என்ன செய்யுங்க இருக்கும். இவங்க அப்படி இருக்கிறாங்கன்றதுக்காக அப்படி மாற்றியெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. அப்போ சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அவங்க என்னமோ நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறது மாதிரி காட்டுறதுக்கு சில முயற்சிகளை எல்லாம் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு பார்த்தாலே தெரியும். தே ஆர் டிப்பிக்கலி ஆக்டிங்கிறது நல்லா தெரியும். ஆவியில் என்னுடைய ஆவியில் அதை தெளிவாக உணர முடியும். ஆனால் சில இடத்துங்களுக்கு சில மனிதர்களோடு நான் பழகி கொண்டு தான் இருக்கிறேன். அவங்க ரொம்ப யதார்த்தவாதிகள். அவங்கக்கிட்ட ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, பெருசாக ஒன்றெல்லாம் இருக்காது. ரொம்ப அவங்க தங்களை யாரென்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவர்களிடத்தில் எந்த விஷயமும் என்ன செய்யாதுங்க, இருக்காது. சில நேரங்களில் அவர்களுக்குள்ளாகவே சில தாழ்வு மனப்பான்மை நிலையோடு கூட நம்மிடத்தில் அணுகுகிறத பார்க்க முடியும். ஆனால் ஆவியில் ஒரு விஷயத்தை நல்லா உணரலாம். their heart is good with a genuine love. அவருடைய இருதயம் மெய்யான ஒரு அன்பினாலே நம்மோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அது நமக்கு ஸ்பிரிட்லேயே கரெக்டாக என்ன செய்யுங்க தெரியும். அது என்னமோ தெரியல, அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரமா கிருபையான்னு எனக்கு தெரியல. அது போன உடனே கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிருவேன். அது உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே என்னால் அது ஆவியில் என்னால் தெளிவாக என்ன செய்ய முடியுங்க, உணர முடியும். சில இடத்துல என்னென்னத்தையோ பண்ணி டேபிள் ஃபுல்லாக பரப்பி வச்சுருப்பாங்க. உட்காந்து சாப்பிடவும் தோணாது. எப்படா அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளே ஒரு இது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒரு உறுத்தல் இருக்குது. சில இடங்களில் போனீங்கன்னா நம்ம ரொம்ப இருந்து ரசிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல ஆவியில் நம்ம ஒரு தெய்வீக அன்பையும் சமாதானத்தை உள்ளான நிலையிலே நம்ம உணரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இதை என்னுடைய ஊழியத்தில் நான் பல கட்டங்களில் பல இடங்களிலே நான் உணர்ந்திருக்கிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன், எனக்கே அப்படிப்பட்டது நிலையெல்லாம் ஓரளவு நிதானிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குதுன்னா, தேவன் சகல பேருடைய உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்போ காயினுடைய அணுகுமுறை, அவன் he is a religious man. அவன் காணிக்கையை அவன் கொண்டு வந்த காணிக்கை
அந்த காணிக்கையை கொண்டு வந்த விதம் எல்லாமே வெளி தோற்றத்தில் எப்படி இருக்குதுங்க, ரொம்ப ஒரு கவர்ச்சி உடையதாய், பார்வைக்கு ஏற்றதாய், எல்லாராலும் கவனிக்கப்பட ஒரு விஷயமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இது எதையுமே கவனிக்கல. எதை மாத்திரம் கவனிச்சாரு? இருதயத்தை மாத்திரம் கவனிச்சார். கேட்கிறாரு, நன்மை செய்தால் உனக்கு என்ன இல்லையோ மேன்மை இல்லையோ. வாழ்க்கையில் சுபாவம் சீர்கெட்டதாக இருந்து கொண்டு அவன் தேவனுக்கு கொண்டு வருகிற ஆராதனையும் வழிபாடும் பக்தியும் ஒரு வேஷமாக இருந்ததை கர்த்தர் பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார், ஐ ரிஜெக்ட் திஸ் ஆஃபரிங். இந்த காணிக்கையை நான் நிராகரிக்கிறேன், கொண்டு வந்தவனையும் நான் நிராகரிக்கிறேன். ஆனால் ஆபேல் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வருகிறான். அவன் அதை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் பலியிடுகிறான். அவன் பலி செலுத்தின போது அந்த பலியினுடைய இரத்தம் அந்த பலிபீடத்தில் வடிந்தது. அந்த ஆட்டை கொல்லும் போது அந்த இரத்தம் முகத்தில் அடித்து அவன் வெளி தோற்றத்தில் பார்க்கிறதற்கு ஒரு விரும்பப்படத்தகாத ஒரு மனிதனாய், ஒரு ஆக்ரோஷமான ஒரு தோற்றம் உடையவனாய் அந்த நேரத்தில் அவன் காணப்பட்டாலும் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாயிருந்தது. அப்போ மெய்யான தேவபக்திக்கும் தேவபக்தியின் வேஷத்துக்கும் உள்ள காரியம் இதுதான். அப்போ வேஷம் என்பது எல்லாமே யார்கிட்ட வருதுன்னா பிசாசினிடத்திலிருந்து தான் வருது. அவன் பிசாசு என்னைக்குமே அவன் வேஷதாரி. அவன் வேதம் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அவனுடைய கேரக்டரில் ஒன் ஆஃப் த கேரக்டர் என்னன்னா வேஷம் போடுறவன் அவன். அப்போ பிசாசனுடைய ஒன் ஆஃப் த நேச்சர் என்னன்னா அவன் பொய்மா, நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பட் அட் த சேம் டைம் த டெவில் கேன் புட் லாட் ஆஃப் மாஸ்க், அதாவது வேஷம் போடக்கூடிய வேஷதாரி அவன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன வேஷம் போடுறான் தெரியுமா? ஒளியின் தூதனுடைய வேஷம், தீர்க்கதரிசியின் வேஷம், அப்போஸ்தலருடைய வேஷம். அப்போ எல்லாத்தையும் அவன் என்ன செய்ய முடியுங்க, அவனால் போட முடியும். எந்த மாதிரி வேஷம், ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா அவன் கிறிஸ்துவனுடைய வேஷத்தை கூட என்ன செய்ய முடியுங்க, தரித்து கொள்ள முடியும். அப்போ அவனுடைய வேலை எதற்காக வேஷத்தில் வர்றான்னா, வேஷத்துக்குள்ளாக அவன் வந்து அதற்குள்ளே தனக்குள்ளே கொண்டிருக்கிற அந்த தவறான காரியத்தை நமக்குள்ளே உட்புகுத்தும்படியாக அவன் வருகிறான். அவன் வேஷமாய். அப்போ வேதத்தில் கூட மனுஷனை குறித்து கூட எழுதப்படுகிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே என்ன செய்கிறான், சஞ்சலப்படுகிறான். அப்போ தேவனுடைய வித்தா இருக்கிறதற்கும் பிசாசினுடைய வித்தா இருக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறது, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, காயினை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவனுடைய உள்ளான நேச்சரே என்னதுதான், பிசாசுக்குள்ள இருக்கிற அதே சுபாவம், பொய் பேசுகிற சுபாவம். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கேன்னு கேட்குறாரு. உண்மையாக அந்த என்ன பண்ணியிருக்கணும், பயந்துட்டா. அதாவது கேட்குறது வேற ஆள் கேட்டிருந்தா பரவாயில்ல, கேட்குறது யார் கேட்குறா, ஆண்டவர் கேட்குறார். காட் இஸ் மேக்கிங் அ டைரக்ட் கொஸ்டின். ஒரு மத ரீதியான நிலையில் வாழ்கிற ஒருத்தனுக்கு ஆண்டவர் ஒரு நேரடியான ஒரு கேள்வியை வைக்கிறார், உன் சகோதரன் எங்கே? பயந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறான், என் சகோதரன் நான் தான் கொன்னேன். அவன் திருப்பி அவருக்கு கேள்வி கேட்குறான், என் சகோதரனுக்கு நான் யாரு, காவலாளியோ? அப்போ இவனுடைய கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த நாளில் இருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்தே 2 விதமான கூட்டங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. மெய்யான தேவ பக்தியிலே கர்த்தரை உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதிக்கிற ஒரு சந்ததி. அப்போ வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அப்போ தேவனுடைய சந்ததி என்கிறவர்கள் யார்? தேவனுடைய வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சந்ததி. இப்போ நான் என்ன நிச்சயமாய் சொல்ல முடியும், ஐ எம் தி ஜெனரேஷன் ஆஃப் மை ஃபாதர். எப்படி சொல்ல முடியும்? நான் உருவானது என்னுடைய தகப்பனுடைய வித்தினால உருவானேன். அதை எப்படி ஆவண ரீதியாக நிரூபிக்க முடியும், சயின்டிஃபிக்கலாகவும் என்னால் என்ன பண்ண முடியும், நிரூபிக்க முடியும். அது எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க, அது பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இயற்கையிலேயே இன்னாருடைய பிள்ளை தான் இவனுங்கிறத எந்த ஆவணமுமே இல்லைன்னா கூட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க, வசதியெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்தால் போதும்.
ஒருவேளை அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளத்தை தோண்டி ஒன்றும் இல்லை, ஒரு தலைமுடி எடுத்தால் போதும். அந்த தலைமுடியில் இருக்கிற டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணிடலாங்க, இந்த ஆளுக்கு பிறந்தது தான் இந்த பையனாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தர் எல்லாத்துலேயுமே ஒரு மறைமுகமான ஒரு ப்ளூ பிரிண்ட், என்ன சொல்கிறது, ஒரு காப்பி ரைட்டை இதில் வச்சுருக்கிறாருங்க, மனுஷனுடைய சரீரத்திற்குள்ளேயே வைத்திருக்கிறார். இன்றைக்கி கூட முந்தியெல்லாம் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினா காணா போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு உற்பத்தி செய்யப்படுகிற எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிக் சீரியல் நம்பரை எது கொடுக்குதுன்னா மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் கொடுக்குது, உற்பத்தி செய்யும் ஸ்தலம். இதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது. பேட்சாக வரும். ஒரு பேட்சில் வந்து 1000 பீஸ் அடித்து வெளியே வருதுன்னா அந்த 1000 பீஸை விற்றுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, அதை வாங்கின பில்லை பத்திரமா வச்சுக்கணும். நாளைக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா என்ன கொண்டு போய் கொடுக்கணும், சார் இந்த பொருளை எங்கே வாங்கினேன், உங்கள் கடையில் தான் வாங்கினேன், இந்த மணிக்கு இந்த தேதியில் வாங்கினேன், இந்த வருஷத்தில் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியை காட்டணும். ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. இந்த தொழில்நுட்பமும் இந்த கணினியினுடைய வழிகாட்டுதல்லாம் ரொம்ப அருமையாக வந்ததுனால உற்பத்தி செய்யப்படுற ஒவ்வொரு பொருளுக்கும் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்துட்றான், ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துட்றான். அந்த சீரியல் நம்பரில் உள்ள பொருள் யாருக்கு தான் சொந்தம், யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் சொன்னோம். அது வந்து எல்லாத்துலேயும் கணினியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோன் நம்பரை சொன்னீங்கன்னா போதும், நீங்கள் உங்கள் பேர் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, நீங்கள் எங்கே வாங்கினீங்க, அந்த ப்ராடக்டினுடைய பேர் என்ன, அந்த ப்ராடக்டினுடைய சீரியல் நம்பர் என்ன, அந்த ஃபுல்லாக எதுக்குள்ளே இருக்குது, அவனுடைய டேட்டா பேஸில் இருக்குது. நேற்று கூட நான் என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன பொருள் பழுதாயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள். அவன் ஒன்றுமே கேட்கல, உங்கள் ஃபோன் நம்பரை மாத்திரம் சொல்லுங்கள். நான் ஃபோன் நம்பர் அடித்த உடனே அவன் க்ளீனாக சொல்லிட்டான், இன்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறீங்க, இத்தனாம் தேதி வாங்கியிருக்கிறீங்க, இன்ன கடையில் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் வாங்கின வருஷம் மாதம் தேதி இன்னைக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், உடனே ரிப்பேர் பண்ணிடுறேன். அப்போ இன்றைக்கி அந்த டேட்டா பேஸெல்லாம் அவ்வளோ வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, சிருஷ்டிகர்த்தாவாம் தெய்வம், சர்வஞானம் படைத்தவர். அவர் தான் உண்டாக்குற ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புலேயே இவன் இன்னானுக்கு பிறந்தவன் என்கிறதற்கான அடையாளத்தை வச்சா, அதை நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. அந்த ஞானத்தையும் ஆண்டவர் தான் அவனுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து நிரூபிக்கப்படவே முடியாது அப்படிங்கிற நிலையில வந்து நிற்கும்போது, கடைசியில் ஆண்டவர் சிருஷ்டிப்பில் மனிதனுக்குள்ளே வச்சு அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து எத்தனையோ வழக்குகளுக்கு நியாயத்தை காட்டி கொடுக்குது. அப்போ தேவன் ஞானத்தில் எவ்வளவு சிறந்தவர். ஒரு சந்ததி, அப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அப்போ வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிற ஜீவ வசனத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள், ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். நம்முடைய ஜனனம் உண்டானதே, நம்முடைய ஆவிக்குரிய ஜனனம் ஏற்பட்டதே எதனாலனா ஆண்டவருடைய வித்தா இருக்கிற அவருடைய வசனத்தினாலே. அப்போ அவருடைய ஜெனரேஷன் எப்படி தான் இருக்கும், இந்த பூமியில் தேவ பக்தியாக தான் இருக்கும். ஆனால் அவனுடைய ஜெனரேஷன் எப்படி இருக்கும், சர்ப்பத்தின் வித்தின் மூலமாக உண்டானது, அது எப்படி தான் இருக்கும், தேவ பக்தியின் வேஷத்துக்குள்ளே இருந்துட்டு உண்மையான பக்தியோடு இருக்கிறவனுக்கு இணையாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது, ஏர்லைன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எப்போ தெரியுமா, கடைசியில் தலையை தூக்கி காட்டும். அதுக்கு அற்புதமான அடையாளம் யூதாஸ் காரியத்து. 12 அவர் தெரிந்து கொண்டார், 12 அவர் உபதேசித்து சொன்னார், 12 கூட அவர் அமர்ந்திருந்தார், 12 கூட அவர் உணவு அருந்தினார், 12 கூட அவர் வந்து இளைப்பாறினார், 12 அவர் 2 பேராய் கிராமங்களுக்கு அனுப்பினார். 12 போய் பிசாசுகளை என்ன செய்தார்கள், துரத்தினார்கள். 12 பேரும் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறது. அதுக்காக யூதாஸ் கிட்ட அது வேலை செய்யாமல், he was also under the operation of God. தேவனுடைய செயல்பாட்டுக்கு கீழே யாரும் செயல்பட்டா, யூதாஸ் காரியத்தும். ஆனால் அவன் யார் என்பது எப்போ வெளிப்பட்டது தெரியுமா, கடைசியில் வெளிப்பட்டது. அப்போ 2 விதமான கூட்டம் வந்துகிட்டே இருக்குதுங்க. கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட பக்தியுள்ள சந்ததி, அந்த சந்ததி ஒரே ஒரு சந்ததி,
அந்த சந்ததியை குறித்து சங்கீதக்காரன் தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த சந்ததி யார் என்பதை அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த சந்ததி யார்? கிறிஸ்துவே. அப்போ ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் என்னன்னா, God wanted to create a generation through the first Adam, but the first Adam was lost. முதல் ஆதாமின் மூலமாக தான் தேவன் தனக்கென்று ஒரு சந்ததியை உண்டாக்கிக் கொள்ள கர்த்தர் என்ன செய்தார்? விரும்பினார். வேதத்திலே நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 3வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆங்கில வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடம் was the son of God. ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்போ இதை குறித்து இன்னொரு இதற்கான விளக்கத்தை மல்கியா தன்னுடைய புத்தகத்தில் அவர் பதிவு செய்கிறாரு. மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 15வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள. ஆமாம், அப்போ ஆண்டவர் ஒருவனை படைத்தார்னா எந்த ஒருவனை சொல்றாருன்னா, ஆதாம் என்கிற ஒருவனை, முதல் ஆதாம் என்கிற ஒருவனை. எதற்காக படைத்தார்? தம் மூலமாய் என்ன சந்ததியை உண்டாக்கணும்? தேவ பக்தியுள்ள சந்ததி, தேவ பக்தியின் வேஷம் போடுகிற சந்ததி அல்ல. அப்ப தேவ பக்தியின் நிலையில வளர்ற சந்ததி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒரு சந்ததி. அப்போ அந்த தேவ பக்தியுள்ள சந்ததி. ஆகவே ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ ஆண்டவர் இந்த நாட்களில் நாமை எந்த சந்ததியாக மாற்றினார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே அப்படின்னு எழுதுறாரு. ஆனால் அது நடக்காமல் போச்சு. பிகாஸ் he was corrupted. என்னது? கரப்டட். அப்போ கரப்ட் ஆனதை ஆண்டவர் மறுபடியும் நான் மாத்திரம் அப்படின்லாம் பண்ணலை. தம்மையே இந்த பூமியிலே தேவ பக்தியுள்ள சந்ததியை பிறப்பிக்கிற வித்தாக தோன்றினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எஸ்ராவினுடைய காலத்தில் எஸ்ரா அழுது புலம்பின ஒரு வேதனையான ஒரு ஜெபம். பரிசுத்த வித்து தேசங்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? ஜனங்களுக்குள்ள கலந்து போச்சு. தேவ பக்தியுள்ள சந்ததியும் தேவ பக்தி இல்லாத சந்ததியும் ஒன்னோட ஒன்று என்ன செஞ்சு போச்சுங்க? கலந்து போச்சு. அதை பார்த்துட்டு அந்த 70 வருஷம் பாபிலோனுடைய சிறையிருப்பில் தேர் லைஃப் வாஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. கிட்டத்தட்ட பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிந்து பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் கோரேஸ் ஆட்சி செய்கிற காலத்தில் தான் எஸ்ராலாம் வர்றாரு. அவனுடைய காலத்தில் தான் அந்த நகரத்தை ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக கர்த்தர் கோரேசனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? ஏவுறாரு. அப்போ அந்த பாபிலோனுடைய சிறையிருப்பில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற அந்த 70 வருஷத்தில் தேவர் கம்ப்ளீட்லி கரப்டட். அதை நினைச்சு எஸ்ரா அழுகிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். காரணம், பரிசுத்த வித்து ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? கலந்து போயிடுச்சு. அப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? சர்ப்பத்தின் வித்தாக தேவ பக்தியின் வேஷத்துக்குள் வாழ்வதற்கல்ல, கிறிஸ்துவின் வித்தாயிருந்து மெய்யான தேவ பக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். We are not the people after religion. நம் மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்போ நமக்கு பிற மதங்களை குறித்து கவலை இல்லை. நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் தேர் பிஸ்னஸ். இப்போ நாம் பேச வேண்டியதெல்லாம் நம்ம விஷயத்தை பற்றி தான். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் 2 விதமான நிலைப்பாடு இருக்குது. ஒன்று கிறிஸ்தவ ரிலீஜியன். அப்போ அவங்களும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு தேவ பக்தியினுடைய வேஷமாக தான் இன்றைக்கு அநேக காரியங்கள் செய்யப்படுகிறது. அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் செய்கிற ஆடம்பரங்கள், அவர்கள் செய்கிற திருவிழாக்கள், பெருவிழாக்கள், இவை எல்லாவற்றை பார்த்தீர்களானால் தே வாண்ட் டு ஷோ சம்திங். ஏதோ ஒன்று என்ன செய்ய விரும்புகிறாங்க? காண்பிக்க விரும்புகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இவங்களுடைய பார்வையில் பலர் இருந்தாலும் என்னுடைய பார்வையில் இவை ஒன்றும் என்ன செய்யப்படத்தக்கதா இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா இல்லை. ஆனால் ஒருவன் அறை வீட்டை பூட்டி கொண்டு
தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் உடைத்து குப்புற விழுந்து கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பரமபிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். அப்ப மெய்யான தேவ பக்தி என்பது இட் இஸ் a personal secrecy with God. இது கர்த்தரோடு எனக்குள்ள என்ன விஷயங்க? இது இட்ஸ் a private விஷயம். இதை நான் மைக்கு போட்டு கத்தணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவர் சில விஷயங்களை ரொம்ப அந்தரங்கமாக செய்ய சொன்னார். certain things which are totally connected with God. அதை மத்திய எழுதுகிற சுவிசேஷத்தில் ஏசப்பா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். தான தர்மம் செய்யும்போது என்ன செய்யாத, போட்டு ட்ரம்பட்டெல்லாம் ஊதி ஊரெல்லாம் கூட்டி இதோ நான் செய்கிறேன் பார்லாம் பண்ணாத. நான் அந்த பேண்டமிக் டைமில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார ஐயாவுக்கு ஒரு உதவி நான் அனுப்பியிருந்தேன் பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பணத்தை எப்படியாவது கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவங்க சபையில் இருக்கிற கஷ்டப்பட்ட சில குடும்பங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். அவர் உடனே என்கிட்ட கேட்குறாரு, அதை நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பட்டுமான்னு கேட்டார். நான் கேட்டேன், என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஃபோட்டோ எதுக்கு அனுப்பணும்னு கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு எதுக்காவது பயன்படுமே. அது எனக்கு என்ன பயன்பட போகுது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேருக்கு உதவி செய்ததை ரொம்ப கிறிஸ்தவம் இன்றைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்குது பாருங்கள். அதை போய் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இந்த ஊழியக்காரர்கள் பண்ணுற வேலை. அவங்க கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க, அதை போடுறது, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறது. நான் கேட்குறேன், ஊழியக்காரர்களாகிய உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளைக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அதை உங்கள் குழந்தை போய் கை நீட்டி வாங்கும்போது அதை ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ்லேயே ஃபேஸ்புக்கில் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? யாருக்கு நீங்கள் வெளி தோற்றத்தில் வேஷம் காட்டுறீங்க? உங்களுடைய நன்மை நல்ல, நீங்கள் செய்கிற காரியம் நல்ல காரியம்தான். ஆனால் செய்கிற காரியத்தை எப்படி செய்யணுங்கிறதுக்கான ஒரு வகையறை இருக்கிறது அல்லவா? அப்போ மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறீர்களா, தேவன் காண வேண்டும் என்று? தேவனுக்கு நீங்கள் செய்கிறத வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக் மூலமாக போட்டு தான் அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிற ஆண்டவர். இந்த மாதிரி ஒருவேளை சிலர் தெரியாமல் கூட பண்ணுவாங்க. நான் எல்லாரையும் நான் ஒட்டுமொத்தமாக நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. சிலருக்கு அதை குறித்த என்ன இருக்காதுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஆமாம் இல்லை நம்ம இப்படி கூட செஞ்சுருக்கணும், தப்பு தானே அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் சில பேருடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரும் என்ன செய்யட்டும், பார்க்கணும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு, நான் எல்லாம் என்ன பண்ணுறேன் பாரு. அதை தான் இன்றைக்கி டிவியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே அப்படி மேடையில் இப்படி கொடுக்குற மாதிரி எடுத்து உடனே அந்த ஃபோட்டோகிராஃபர், அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் பிடிச்சிக்கிட்டு நிற்பான். அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போன உடனே மிச்சம் இருக்கிற பொருள் எங்கே போகுது என்ன போகுதுன்னு யாருக்குமே என்ன செய்யாதுங்க, தெரியாது. அப்போ இன்றைக்கு உலகம் வேறு திசையில் போகுது. இன்றைக்கு அந்த திசையில் பயணிக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ரெடி ஆகிட்டா? இன்றைக்கி கிறிஸ்தவமும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதன் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையினாலே வேறு பிரிக்கப்பட்ட ஜனிப்பிக்கப்பட்ட பரிசுத்த ஜனம், they live a genuine Christian life. ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பக்தியின் வேஷத்துக்குள்ள அவர்களுடைய தேவ பக்தி மெய்யான தேவ பக்தியாய், சுத்தமான தேவ பக்தியாய், மாசில்லாத தேவ பக்தியாய் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ செய்கிறத அந்தரங்கத்தில் செய். ரெண்டாவது, உபவாசம் பண்ணும்போது, உபவாசம் நான் யாரோட இருக்கிறேன்? கர்த்தரோட. ஆண்டவர் கூட வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க, கணவன் நீ உபவாசிக்குன்னு ஜெபம் பண்ணணும்னா மனைவியின் இடத்துல நீ பேசிக்கோ. மனைவியும் புருஷனிடத்தில் பேசி, நான் சில காலங்கள் தனித்து தேவனோடு வாசம் பண்ண விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன் சொல்றாரு. அப்போ சொல்றாரு, ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கு என்ன வராதபடி, தடை வராதபடி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி வாழுங்க. எதனால சொல்றாரு? நீங்க இருக்கிற கர்த்தரோடு தனித்து பண்ற காரியங்கள் யாரு கூட தெரிய வேணாம், உங்க லைஃப் பார்ட்னர் கூட என்ன செய்ய வேணாம், தெரிய வேணாம். காரணம், ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாவினுடைய ஜெபமும் விண்ணப்பமும் உபவாசமும் தேவனோடு உள்ள ஒரு இட்ஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட உறவின் காரியம். நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை தனிப்பட்ட ஜெபங்களை, விண்ணப்பங்களை, காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து ஜெபம் பண்ணும்படி சொல்கிறோம். கூட்டாக நம்ம சில விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இதை எதையுமே மனுஷர் காண வேண்டும் என்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உபவாசத்தை அந்தரங்கத்தில் செய், ஜெபத்தை அந்தரங்கத்தில் செய்,
தான தர்மத்தை அந்தரங்கத்தில் செய். வெளியரங்கமாய் பார்க்கிற உன் பரமபிதா அவனுக்கு என்ன, அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பரமபிதா எப்படி பலன் கொடுப்பாராம்? வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அப்போ தேவ பக்தியின் வேஷத்தில் தேவ பக்தி, மெய்யான தேவ பக்தியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் எதில் செய்கிறாங்க? அந்தரங்கத்தில் செய்கிறாங்க. அதனால தான் இந்த வெளியரங்கமான தேவ பக்தியின் வேஷத்திலே திரிந்து கொண்டிருந்த மக்களை எல்லாம் இயேசு எப்பொழுதெல்லாம் பார்த்தாரோ ஒரு கடுமையான வார்த்தை ஆண்டவர் யூஸ் பண்ணார். மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோன்னர். அந்த ஐயோன்னு ரெண்டே எழுத்துள்ள ஒரே சொல்லல அவன் சோழியே முடிஞ்சுது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மெய்யான தேவ பக்தி என்கிற ஒரு நிலையை விட்டுவிட்டு தேவ பக்தியின் வேஷத்துக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்தீர்களானால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கதை முடிஞ்சிச்சு இதோட. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பு ஏற்படுத்துகிறாங்களா. என்னன்னா எல்லாருக்கும் தெரியணுமா, என்னது நம்ம இந்த இடத்துல இருக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியணுமா. 1969 இங்கே இருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள, இந்த வளாகத்துக்குள்ள கால் மிதிக்காத ஆளே கிடையாது. எத்தனையோ தேசங்களில் இருந்து, பட்டணங்களில் இருந்து, ஊரில் இருந்து கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து ஆளுகளை மிதிக்க வச்சிருக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள், சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். இதை நான் வெளியில் காட்டணுங்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் இது நடத்துகிறாங்களாம், ஸ்தோத்திர ஆராதனை. ஸ்தோத்திர ஆராதனை யாருக்கு நடத்துகிற? கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிற, அவ்வளோதான். ஒரே பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்க வேண்டியது, அப்புறம் தெருவெல்லாம் லைட்டு போட வேண்டியது. என்னன்னா அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணுமா அவர். இதெல்லாம் ரொம்ப சரியில்லாத காரியங்கள். இவையெல்லாம் காயினுடைய ஆவி கிரியை செய்கிற விஷயங்கள். சில விஷயத்தை சில காரியங்களுக்காக நம்ம வைக்கிறோம். அப்போ இன்னைக்கு என்னன்னா it has become a public show. அதாவது தேவ பக்திங்கிறது எப்படி ஆகிப்போச்சுன்னா வெளிப்படையான ஒரு காட்சியாக இன்னைக்கு மாறிவிட்டது. அப்போ மெய்யான தேவ பக்தி என்கிற அந்த நிலையிலே கர்த்தருக்கும் இவர்களுக்கும் இருதயத்திலே, உள்ளான மனுஷனிலே, உள்ளான ஆத்துமாவிலே ஒரு இணைந்த ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இல்லாதபடி இருக்கிறது. அப்போ இப்போ சமீப காலங்களில் எல்லாம் எப்படின்னா ஒரு கிறிஸ்தவ காரியங்களுக்கு விரோதமாக சில செயல்பாடுகள், சூழ்நிலைகள், ஒரு பதட்டமான ஒரு நிலைகள் எல்லாம் ஏற்படும் போது இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்களும் எல்லாமே இப்படி பண்ணுவோம் பாருன்னு ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக பண்ணி பார்க்குறது. நாங்களும் ரோட்டில் ஊர்வலம் போவோம், நாங்களும் அதை பண்ணுவோம், இது பண்ணுவோன்னு. இதெல்லாம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. யூ கேனாட் சேஞ்ச் எனிதிங். தேவன் உன் பட்சத்தில் இருந்து உனக்கு துணையாக இருந்து உன்னை இறுதி வரை பாதுகாக்கிறதுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். உலகத்தின் முடிவு பறிந்த கடைசி நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவன் நிச்சயம் நம்மளை விட்டு விலகிறதில்லை. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆனால் தேவன் யாருடைய பட்சத்தில் இருக்கிறார் தெரியுங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப அப்படியே பரபரப்பாக ஏதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணால் மற்றவங்கெல்லாம் பயந்துருவாங்க. யாரும் பயப்பட மாட்டாங்க. எதுக்கு பயப்படுவாங்க? தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுவான். உங்களையும் என்னையும் பார்த்து பயப்படுறதுக்குன்னு ஒரே ஒரு காரணி உண்டானால் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கிற கர்த்தர் ஒருவர் நிமித்தம்தான். அப்போ தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல யாரும் கிட்ட என்ன செய்ய முடியாதுங்க, நெருங்க முடியாது. அவன் தப்பு பண்ணணும்னு வந்தால் சிலர் சொல்லியிருக்கிறேன், அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னமோ தெரிலங்க, அங்கே வந்தாலும் கை காலெலாம் என்ன செய்யுதுங்கன்னுவான், உதறதுன்னுவான். அங்கே உதறதுக்கு ஒன்றுமே இருக்காது. பைபிளில் கூட நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறான். ஆனால் சீரிய இராணுவம் பெருசாக நிற்கிது. இவன் அலறான். யார்? கேயாசி அலறான். அலறி என்ன சொல்கிறான், ஐயோயோ தீர்க்கதரிசி நம்ம இதோட சோழி முடிஞ்சுது அப்படின்னா. தீர்க்கதரிசி ரொம்ப ரிலாக்ஸாக சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கடைசியில் என்ன ஆச்சு, கிட்ட வந்தவங்க அவங்களே பைத்தியம் முடிச்சு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, குழம்பி ஓடி போயிட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்லார், அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். எது தெரியுமா அவங்களை தடுத்துச்சு? உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவ பிரசன்னம், the presence of God which covered around you. இத்தனை வருஷமா இந்த பட்டணத்தில் ஊரில் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட என்ன செய்யறபடினாலே, இருக்கிறபடினாலே. சரி, நம்ம மேற்கொண்டு இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். ஒரு தேவ பக்தியுள்ளவர்களுடைய எதிர்பார்ப்பின் நிலை என்னது என்பதை குறித்து
வேதவசனம் சொல்லுது. அப்போ மெய்யான தேவ பக்தியில் இருக்கிறவனுக்கு எதிர்பார்ப்பு வேறையா இருக்குது, தேவ பக்தியின் வேஷத்தில் இருக்கிறவனுக்கு எதிர்பார்ப்பு வேறையா இருக்குது. அப்போ மெய்யான தேவ பக்தியில் இருக்கிறவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் 15வது வசனம் வரை படித்தீர்களானால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. அப்போ அன்காட்லின்னு இருக்குது, சில விஷயங்கள் காட்லியா இருக்குது, சில விஷயங்கள் எப்படி இருக்குதுங்க? அப்போ பக்திக்கும் அவபக்திக்கும் என்ன இருக்குதுங்க? அப்போ மெய்யான பக்தி என்பது காட்லினஸ், அதுக்குள்ள ஒரு ஜெனுவைனான ஒரு தெய்வீகம் உள்ள உட்கார்ந்து இருக்குது. ஆனால் அவபக்தி என்பது என்ன? தேவ பக்தியினுடைய வேஷத்துக்குள்ள தேவனுக்காக ஏதோ செய்யறது மாதிரி ஒரு தோற்றத்துக்குள்ள இருக்குது. அப்போ பவுலப்போஸ்தலன் என்ன தீமோத்தேயுக்கு என்ன எழுதுறாரு? இதை கூட நீ என்ன செய்யணும்? வெறுக்கணும். அவபக்தியையும் அப்புறம் உலகத்துக்குரிய இச்சைகள் லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நீங்கள் என்ன செய்யும்படி எதிர்பார்த்திருக்கும்படி போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மெய்யான தேவ பக்தி நம்மளை எதுக்குள்ள கொண்டு போகுது? தேவனுடைய பிரசன்னமாகுதலுக்கு காத்திருக்கும்படி என்ன செய்துங்க? நமக்கு போதிக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய என்ன உள்ளவர்களாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ கர்த்தர் இந்த உலகத்திலே சிலுவையிலே மரித்தது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்கு, தேவ பக்தியுள்ள சந்ததியை தனக்கென்று உருவாக்குவதற்கு, தேவ பக்தியின் வேஷத்தில் உள்ளவர்களை உருவாக்குவதற்கு அல்ல. God never died on the cross to have a form of godliness but to have a real godliness. மெய்யான தேவ பக்தி உள்ள ஒரு மக்கள் கூட்டத்தை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளும்படி சிலுவையிலே மரித்தார், பாவங்களை மன்னித்தார், நம்மளை மீட்டு கொண்டார், தம்முடைய சொந்த ஜனங்களாகவும். எல்லாவற்றுக்கும் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளை செய்யறதுக்கு என்ன வரணுமா? நமக்கு பக்தியிலே வைராக்கியம். ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்க வைராக்கியம் இல்லை, அப்படி பண்ணு இப்படி பண்ணி. சில பேருக்கு எப்படின்னா, ஏதாவது இவங்க ஒரு மாதிரி இங்கே பரபரப்பாக இருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? தெரியணுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நற்கிரியைகளை செய்ய நீங்கள் என்ன உள்ளவங்களாக இருக்கணும்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தேவ பக்தி எப்போ நமக்குள்ள கரெக்டாக வரும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் ஒரு சரியான தெளிவு இருக்கணும். அப்போ அந்த அறிவு என்பது வெறும் அறிவாக இல்லை, அந்த அறிவு வெளிப்பாடாக மாறணும். That knowledge must become a revelation. அப்போ காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள சின்ன வேறுபாடு என்னன்னா, காயினுடைய பலியும் அவனுடைய செரிமோனியல், அவனுடைய வழிபாடு எப்படி இருந்ததுன்னா அறிவில்லாத ஒரு வழிபாடாக இருந்தது. ஆனால் ஆபேலுடைய வழிபாடு எப்படி இருந்ததுங்க? அறிவுள்ள வழிபாடாக இருந்தது. எப்படி அறிவுள்ள வழிபாடு, அறிவில்லாத வழிபாடு? அப்போ எது அறிவுள்ள வழிபாடு தெரியுமா? தேவ வசனத்தை அறிகிற அறிவை பெற்று அதன்படி தேவனை ஆராதிப்பது. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும். அந்த உண்மைங்கிறது என்னன்னு போட்டிருக்கு பைபிள்ல? ட்ரூத் இருக்குது. worship him with the spirit and in truth. அப்போ காயினுடைய ஆராதனை எப்படி இருக்குதுன்னா, அவன் தன்னுடைய சொந்த கற்பனையில் சில காரியங்கள்லாம் பண்ணுறான். ஆனால் ஆபேலுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்தது. ரத்தம் சிந்துதனால தான் நம்ம எங்கே அடைய முடியும்? தேவனுடைய சமூகத்தை அடைய முடியும். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்காக என்ன செலுத்தப்பட வேண்டும்? பலி செலுத்தப்பட வேண்டும் என்கிறத அறிந்தான். அப்போ அந்த அறிவு, தேவனுடைய சித்தத்தை குறித்த ஒரு அறிவு, தேவன் எப்பொழுது என்னை அங்கீகரிப்பார், அப்போ அவனுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது. என்ன புரிதல்னா, என்ன முதல்ல கர்த்தர் ஏற்றுக்கிட்டாதான் நான் கொடுக்கறத கர்த்தர் என்ன செய்வார்?
ஏத்துக்குருவாரு. நானே ஏற்றுக்கொள்ளப்படாதவனாய், அபாத்திரனாய், தூரமாய் நிற்கிறவனாய், தேவனுடைய பிரசன்னத்துக்கு தூரமானவனாய், விலக்கப்பட்டவனாய் இருப்பேனேயானால் நான் கொண்டு வருகிறதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்ப தூரமாய் இருக்கிற நான் முதலாவது தேவ சமூகத்துக்கு கிட்டி சேர வேண்டுமானால் முதலாவது எனக்காக என்ன சிந்தப்பட வேண்டும்? இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஸோ ஆண்டவருடைய காரியங்களை பாருங்களேன். தேவ பிரசன்ன அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் உள்ள வந்தாங்க. உள்ள வரும்போதெல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அப்புறம் வெளிப்பிரகாரம் இருந்தது. வெளிப்பிரகாரம் சுற்றிலும் துணியிலே காம்பவுண்டு போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கண்ணில் முதல்ல எது தெரியுமா இருக்கும்? ஹலோ, இருக்கீங்களா? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளிப்பிரகாரத்துக்குள்ள அந்த கேட்டில் நுழைஞ்ச உடனே, வாசலில் நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்கும்? பலிபீடம் தான். பலிபீடத்தை நீ சந்திக்காம நீ எங்க போகவே முடியாது. தொட்டி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது என்னன்னா, he must come to the altar. அப்போ நாம தேவனுடைய சமூகத்திலே, அப்போ பலிபீடத்தில் என்ன வைக்கப்பட வேண்டும்? பலி வைக்கப்பட வேண்டும். பலியினுடைய ஆடு, மிருகம் அடிக்கப்பட வேண்டும். அந்த பலி செலுத்தப்படுகிறதற்கான மிருகத்தினுடைய இரத்தம் பலிபீடத்தில் வடியப்பட வேண்டும், சிந்தப்பட வேண்டும். பாவ மன்னிப்பு அந்த இரத்தம் சிந்துதலினாலே உண்டாயிருக்கிறது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு பலி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு நிலைக்குள்ளே இல்லாதபடி ஒருவன் கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்கிறான் என்று சொன்னால் அவன் மாயக்காரன், அவன் தேவ பக்தியின் வேஷத்தில் உடையவன். ஆனால் எவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறானோ அவன் தெய்வத்தை பற்றிய மெய்யான அறிவுடையவனாயிருக்கிறான். அவன் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஒரு ஆராதனை, மெய்யான ஆராதனை, சரியான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. 2 பேதுருவிலே அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறார். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் படித்தீர்களானால் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. யாரை பற்றி அறிகிற அறிவு? அவரை அறிகிற அறிவு. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்குதான். அப்ப தெய்வத்தை அறிகிற அறிவுக்குள்ள நீங்க போகும்போது அந்த மெய்யான தேவ பக்திக்குரிய அத்தனை விஷயத்தை எது கொடுக்குதுங்க? அவரை அறிகிற மெய்யான அறிவு நமக்கு தருகிறது. வேதவசனம் மேற்கொண்டு சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தம்பி திவ்ய சுபாவத்திற்கு என்ன உள்ளவர்களாகும் பொருட்டு பங்குள்ளவர்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு எதை இந்த இடத்தில் அவர் வலியுறுத்த விரும்புகிறார்? வாட் ஹி இஸ் ட்ரையிங் டு எம்பசைஸ். தேவ பக்தி என்கிற நிலையிலே அவர் வலியுறுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய பரிபூரண ஒரு வளர்ச்சி இருக்கிறது அல்லவா? அதுதான் மெய்யான ஒரு காரியம். That is the true religion. வசனம் என்ன சொல்லுது? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உடையவர்களாய், தொடர்ந்து வாசிக்க 2 பேதுரு 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தை, அன்பையும் கூட்டி வழங்குகள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். அண்டர்லைன் திஸ் வேர்ட்ஸ். முதல்ல இது உண்டாகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உண்டான காரியம் அடுத்து என்ன செய்யணுமா? பெருக வேண்டும். அது ஆங்கிலத்தில் if these things be in you and abound that make you that ye shall neither be barren or nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. அப்போ கனி இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சியை ஒரு மனிதன் தன்னுடைய சுபாவத்தில் பெற்றுக்கொள்வதுதான் தேவன் நம்மை அழைத்தது, தெரிந்து கொண்டதற்கு நோக்கம். பவுல் அதே நிருபத்தில் எழுதா, அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள், டு பி த பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் ஹிஸ் டிவைன் நேச்சர்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய விஷயங்களில் பங்கு கொள்ள ஆசை. அவர் தருகிற ஆசீர்வாதத்தில், அவர் தருகிற வரங்களில், கிருபைகளில் எல்லாத்துலேயும் they want to be a partakers, but they don't want to be the partakers of his divine nature. அவருடைய தெய்வீக சுபாவத்தில் அவர்களுக்கு பங்கு கொள்ள என்ன இல்லைங்க, ஆசை இல்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவினாலே தான் அந்த லௌகிக இச்சைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தப்பி அந்த தெய்வீக காரியங்களுக்குள்ளே நீங்கள் என்ன உள்ளவர்களாக முடியும், பங்குள்ளவர்களாக முடியும். வேத வசனம் மேற்கொண்டு சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருந்து பெருகினால் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய், அதாவது தேவனை அறிந்த அறிவு வேஸ்டாகவே என்ன செய்யாது, போகாதுங்கிறாரு. அப்போ கொடுத்த நோக்கமே, பர்பஸே எதுக்குதான்? அப்போ இந்த வசனம், இந்த தேவனை அறிகிற அறிவு யாருக்குள்ளே பலன் தரும் தெரியுமா? தேவனுடைய வித்தாய் இருக்கிறவனுக்குள்ள அது என்னத்தை கொடுக்குங்க, பலனை கொடுக்கும். he will just carry the divine nature of God. ஆனால் தேவ பக்தியினுடைய வேஷத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை தான் நம்ம தீமோத்தேயுல வாஸ்தோம். தீமோத்தேயுவா ஃபஸ்ட்டு வசனம் இதில் வாஸ்தோம், தீத்துல வாஸ்தோமா இல்லை, 2 தீமோத்தேயுல வாஸ்தோம். ஆமாம், அது குறித்து தான் எழுதுறாரு. எப்போது கற்றாலும் ஒருபோது உணர்வு இல்லை. அப்போ கேட்குறவங்க 2 பேரும் கேட்குறாங்க. காயினுடைய கூட்டமும் கேட்குது, ஆபேலுடைய கூட்டமும் கேட்குது. தேவனுடைய வித்தும் கேட்குறது, சாத்தானுடைய வித்து என்ன செய்யுது, கேட்குது. தேவ பக்தியாய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததியும் கேட்குது, தேவ பக்தியின் வேஷத்துக்குள்ளே இருக்கிற பிசாசின் சந்ததியும் கேட்குது. ஆனால் எதுக்குள்ள மாற்றம் உண்டாகுது தெரியுங்களா? தேவனுடைய வித்தாய் இருக்கிறதுக்குள்ள என்ன உண்டாகுதுங்க, மாற்றம் உண்டாகுது. அவன் கிறிஸ்துவனுடைய சுபாவத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கிறிஸ்துவனுடைய சாயல் அவனுக்குள்ளே இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை காண்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுக்குள்ளே இருந்து நற்கந்தம் என்ன செய்துன்றாரு பவுலப்போஸ்தலன், புறப்படுதுங்கிறார். ஆனால் கெட்டு போகிறவனுக்குள்ள அது என்ன வாசனையாக மாறி போச்சு, மரண வாசனையாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது ஜீவ வாசனையாக இருக்குது, சுகந்த வாசனையாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவை ஒரு மனுஷன் பெறும்போது, ஒருத்தன் அந்த அறிவை பெற பெற அவன் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறுது. ஒருத்தன் எப்போது கற்றாலும் ஒருபோது அவனுக்கு என்ன இல்லை, சேஞ்சே இல்லை. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாத ஆட்களை குறித்து வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அலையுது. அது ஒரு ஊழியம். அதாவது அது எப்படி சொல்லட்டா, உருப்புறவங்க நடுவில் செய்கிற ஒரு ஊழியம், உருப்படாதவங்க நடுவில் செய்கிற ஒரு ஊழியம். அப்போ 2 ஊழியக்காரன் இருக்கிறான். நல்ல ஊழியக்காரன் வசனத்துக்காக இருக்கிறவன் எதை நோக்கி போடுவானா, உருப்படுறதை நோக்கி, வளர்றத. ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையாயிரும், கொஞ்சம் கொத்தி என்ன செய்கிற ஏறு போகிற, 1 வருஷம் பொறுமையாயிரும். கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலன்னா சரி, நம்பிக்கையோடு பிரயாசப்படுறான். பிரயாசப்பட்டதுக்கு என்ன கிடைக்குது, கொஞ்சம் பலன் கிடைக்குது, கொஞ்சம் துளிர் வருகிறது. ஒரு இடத்துல ஒரு 2-3 பூ வந்திருக்குது, பரவாயில்லையே, இந்த மரத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் பிரயாசப்படுறான். பவுலனுடைய அந்த ஜெபங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் குடும்பத்தில் வயிற்று வலிக்காக, எதிர்காலத்துக்காக, பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றது அதெல்லாம் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் ஜெபம் பண்ணுறதெல்லாம், நீங்கள் கிறிஸ்துவிலே பலப்படணும், கிறிஸ்துவிலே வளரணும், கிறிஸ்துவிலே நீங்கள் பூரணராகணும். அவங்களுடைய ஜெபத்தினுடைய சிலர் பண்ணின ஜெபத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நிருபங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோம் என்கிறதனுடைய எக்ஸ்ட்ராக்ட், அந்த சுருக்கத்தை தங்களுடைய நிருபங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பதிவு பண்ண அந்த ஜெபங்களை எல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு எடுத்து நீங்கள் வீட்டில் உட்காந்து பொறுமையாக படித்து பாருங்கள். த ப்ரேயர் ஆஃப் பால், த ப்ரேயர் ஆஃப் பீட்டர், இந்த ஜெபங்களுக்குள்ளெல்லாம் என்ன ஒளிஞ்சிருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க அதே ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் நல்ல வேலையை தரும், எங்கள் விசுவாசிகளுக்கு எல்லாம் கொரோனா வரக்கூடாது ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளுக்கெல்லாம் கோடி கோடியாக பணம் தாரும் ஆண்டவரே, அப்போ தான் என் வயிறு நிரம்பும் ஆண்டவரே, என் கோயில் இருக்கிற பசங்க எல்லாரும் அமெரிக்காவுக்கு போன ஆண்டவரே. ஜெபம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆதி பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்தையும் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறதையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று எதுவே என்னவே செய்ய மாட்டேங்குது, சம்மந்தமே இல்லை. ஏன் அப்படின்னா என்ன, அவங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருந்தது, இவன் கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருந்தானா, கர்த்தர் தான் செய்யணும்னு வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பார், செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவன் என்றைக்குமே நல்லா இருப்பான். ஒரு ஆத்துமா வாழ்கிறதுனாலே நீ எல்லாவற்றிலும் எப்படி இருப்ப,
வாழ்ந்து சுகித்திருப்ப. இதுதான் அடிப்படையே. நீ ஆத்துமாவை சாகடிச்சு நோகடிச்சு அது ஒன்றும் இல்லாமல் வச்சுட்டு நீ சரீரப்பிரகாரமானனா அவர்களை நீ வாளாக்கும் ஆண்டவரே, தலையாக்கும் ஆண்டவரே. நான் இந்த காணொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை கேட்கிறேன், உனக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. 52 ஞாயிற்றுக்கிழமைகள் நீ கொடுத்த வசனம் எந்த அளவுக்கு உன் கீழே உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளுடைய ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி ஒரு 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 மறுரூபத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த மறுரூபத்துக்கான வழிகாட்டுதலை வேத வசனத்தினாலும் தேவனுடைய ஆலோசனையினாலும் சரியான போதனையினாலும் நீ சபைக்கு கொடுக்காம விட்டுவிட்டு நீ 1ஆம் தேதி காலையில கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு எப்படி தருவார் என்று கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறான்னு வாயை திறந்து பச்சை பச்சையா போய் சொல்றிய. உன்னை நம்பி உட்கார்ந்து இருக்கிற ஜனத்தை நீ ஏமாத்துற. நீ 52 வாரமும் நீ அவன் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுவதற்கு, சரிப்படுவதற்கு, பூரணப்படுவதற்கு, நம்ம ஊர் கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும்னா உருப்படுறதுக்கு ஒன்றுமே நீ சொல்லலை. உருப்படாமல் போகிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் சொல்லி உன்னுடைய நயவசனிப்பான வார்த்தைகளினாலே உன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறதுனால அவர்கள் விரும்புகிறதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை நயவசனிப்பா நீ பேசிட்டு 31ஆம் தேதி நைட்டு ஆந்த முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். இவருக்கு அப்படியே 12 மணிக்கு ஆவி வருது, அள்ளி விடுறாரு. நீ சொன்ன அத்தனையும் விசுவாசி வாழ்க்கையில் நிறைவேறிச்சு அந்த வருஷம். யோசிங்க. கர்த்தர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தையை நீங்க மடிமடியும் அடிக்கோட்டுட்டு சொல்லுங்க, இல்லைன்னா உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை விரும்பத்தக்க ஒரு பரிசுத்தமும் நேர்மையும் சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேனானால் அவர் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு சுதந்திரம். அப்போ நாம அவரோடு கூட சுதந்திரம். நான் அவருடைய வித்தா இருந்தா நான் யாரா இருக்கிறேன்? அவருடைய சந்ததியா இருக்கிறேன். நான் அவருடைய சந்ததியா இருப்பானே ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எனக்கு என்ன இருக்குதுங்க? உரிமை இருக்குது. If I am the generation of Christ, I have a right to claim all the inheritance. அவருக்குண்டான அத்தனை சுதந்திரங்களையும் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள உரிமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது உரிமை ஆக்குறது இருக்குதோ இல்லையோங்க, அதை என் வாழ்க்கையில கர்த்தர் 100க்கு 100 நிறைவேற்ற உண்மையுள்ள தெய்வம் என் ஆண்டவர். வசனம் எவ்வளவு தெளிவா இருக்குது. ஆகவே தேவனை அறிகிற அறிவினாலே இங்க பெற்று என்ன ஆயிடக்கூடாது? வீணரும் கனியற்றவர்களும் ஆயிடக்கூடாது. அப்போ தேவ பக்தி உள்ளவன் கனி கொடுக்கிறான். தேவ பக்தியின் வேஷத்தில் இருக்கிறவன் என்ன கொடுக்கறதில்ல? கனி கொடுக்கறதில்லை. அவன் நிலைமை என்னன்னா, எப்போது கற்றாலும் ஒருபோதும் திருந்தாதவர்கள். ஆகவே தான் பவுல் மேற்கொண்டு பேதுரு சொல்லுகிறார், சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எப்படி இருங்கள்? ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. இவ்விதமாகிய நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். அப்ப தேவ பக்தி இல்லாதவர்களை குறித்து அதே நிருபத்தில் பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார். அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ தேவ பக்தி இல்லாதவனுக்கு என்ன வருகிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நாள் வரைக்கும் எது காக்கப்பட்டிருக்குமா? வானங்கள் புளூரல் இருக்கு, பூமி காக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானங்களும் பூமியும் ஒரு நாளில் வெந்து உருகி என்ன செய்யும்? அழிந்து போகும். அப்போ தீத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், சத்தியத்தை அறிகிற அறிவு ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறார்.
எதுக்காக கொடுக்கிறாருன்னா, வாசியுங்கள். தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்தீங்கன்னா வசன விதமாய் சொல்லுகிறது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். அப்ப இந்த தேவ பக்தி யாருக்கு தான் உண்டாகுது? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. தேவ பக்தியின் வேஷத்தில் இருக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனாலே என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவ பக்தியில் இருக்கிறதில்லை. அழைக்கப்பட்டவர்களிலே ஒரு கூட்டம் தேவ பக்தி உள்ளவர்களாயும் ஒரு கூட்டம் தேவ பக்தி இல்லாதவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் மெய்யான தேவ பக்தியில் யார் இருக்கிறாங்கன்னா, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனால தெரிந்து கொள்ள. The very elect of God will live in the true divine godliness. மெய்யான தேவனுடைய தேவனுக்கேற்ற தேவ பக்திக்குள்ளே அவர்கள் என்ன செய்கிறவர்கள்? வாழ்கிறவர்கள். அப்போ அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டாகும்படி ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு அனுபவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே அதை வெளிப்படுத்தினார். ஹலோ, திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் ஜனங்களுக்கு உண்டாகணும். ஆண்டவர் என்னதான் வச்சிருக்கிறாரு? ஹலோ, பிரசங்கத்தினாலே. இன்னைக்கு இருக்கிற பிரசங்கத்தெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, அதது என்னென்னமோ பேசுறாங்க. இப்ப சமீப காலங்களாக சில காணொலி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொருத்தர் கையில் மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்படுது. போன வாரம் ஒருத்தர் பார்த்தேன், 6 முத்திரைக்கு விளக்கம் கொடுக்குறார், பைத்தியம் முடிச்சு ஓடி போயிடுவான். அதை நான் சில சகோதரர்களுக்கெல்லாம் அதை நான் போட்டிருந்தேன், கேட்கட்டும்னு. ஒருத்தர் ஒரு இது அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு ஒரு சகோதரி அனுப்பிச்சிருந்தாங்க, தலை சுற்றுற மாதிரி ஒரு லோகம் இருக்கும்ல அந்த இதில் வாட்ஸ்அப்பில். ஆமாம், அது போட்டு விட்டுருந்தாங்க, ஒரு 5 போட்டு விட்டுருந்தாங்க. தலை சுற்றுறது என்ன, செத்தே போவான் அதெல்லாம் கேட்டிங்கன்னா. அவர் வாட்டில் இஷ்டத்துக்கும் அடித்து குதிச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறவர் அங்கே துள்ளுறாரு, அங்கே இருக்கிற இங்கே துள்ளுறாரு, துள்ளி துள்ளி பேசுகிறாரு, தப்பு தப்பாக பேசுகிறாரு. எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க. அதனால் ஒரு மெய்யான தேவ பக்தியும் விசுவாசமும் தேவனை குறித்த காரியங்களில் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, உண்டாகும். அப்போ பவுல் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாரு, நான் பண்ணுற பிரசங்கம் ஷுட் பி எஃபெக்டிவ். அந்த பிரசங்கம் ஜனங்களுக்குள்ள என்னத்தை உண்டாக்கணும்? தேவ பக்தியையும் தேவனை அறிகிற அறிவையும் அதனால் ஏற்படுகிற விசுவாசம் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியில் கொண்டு போகணும். அப்போது என் பிரசங்கம் கரெக்டாக இருக்கணும். அப்போ அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு தூதனாகிலும் வேறு யாராகிலும் அல்லது நானே வந்து பிரசங்கித்தால் அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அவர் சொல்கிறாரு, நான் சுத்த மனசாட்சியோடு கூட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? அறிவித்தேன். அப்போ பவுலினுடைய பிரசங்கம் சரியாக இருந்தது, பவுலினுடைய ஆலோசனை சரியாக இருந்தது, அவருடைய ஜெபமும் சரியாக இருந்தது. எபிரேயர்களின் நிருபத்தின் 12வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை, எபிரேயர் 12:28, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி எதை பற்றி கொள்ள கடவோம்? அப்போ தேவன் தமது அறிவையும் தமது விசுவாசத்தை நமக்குள்ளே தந்து அந்த மெய்யான தேவ பக்திக்குள்ளே நம்மளை ஆண்டவர் கொண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கி அது நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை. நான் எப்படிப்பட்ட பரிசுத்தம் தெரியுமாக்கும் எல்லாம் உடனே சுயநீதிக்குள்ளே போயிடுவாங்க நிறைய பேர். அது பண்ணும், நான் அப்படி இருப்பேனாக்கும் இப்படி இருப்பேனாக்கும். பக்கத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நான் சீப்போ பிசாசேம்பா, நீ யார், நீ என்னவா இருந்த? இன்னைக்கு அந்த ஆளை பார்த்து நீ சீப்போ பிசாசேன்னு சொல்கிறிய, 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது உன்னை பார்த்தா நான் சொல்லியிருக்கணும், சீப்போ பிசாசே சொல்லியிருக்கணும், அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அன்றைக்கி நான் சொல்லலை, யாரும் சொல்லலை.
எல்லாருமே நம்ம தேவ சமூகத்தில் என்ன எதுக்குமே நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். எல்லாருமே சேத்துலையும் சாக்கடையிலையும் உருண்டு எந்திரிச்ச பன்றிகள் கூட்டம் தான் நம்ம எல்லாரும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை தமது இரத்தத்தினாலே கழுவி எடுத்தார். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து நல்லவன் ஒருவனும் இல்லை, நல்லவனவன் ஒருவனாகிலும் இல்லை. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் எதை பிடிச்சிக்கணுங்க? தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் ஆரோக்கியமான உபதேசத்தை ஒப்புக்கொள்ள மனதில்லாமல் இருக்கும்போது அவன் என்னுடைய நிலைமை என்ன ஆகுதுங்கிறத குறித்து, அவருடைய தேவ பக்தியின் நிலைமை எவ்வளோ மோசமாகுதுன்றதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு வசனத்தை எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6:3 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை, என்ன உபதேசம்? தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம். அப்போது சில உபதேசங்கள்லாம் எதுக்கே வராது, தேவ பக்தியை நமக்குள்ளே என்ன செய்யவே செய்யாது, கொடுக்காது. அது தேவ பக்தியின் வேஷத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். ஆனால் உண்மையான தேவ பக்திக்கு ஏதுவான உபதேசங்களை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களானால் அவர்கள் இருமாப்புள்ளவர்களும் ஒன்றும் அறியாதவர்களும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவருமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமை, சண்டை, தூஷணம், பொல்லாத சம்சயங்கள் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ தேவ ஊழியத்தை செய்கிறவன் தன்னிடத்தில் வருகிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கேற்ற மெய்யான தேவ பக்திக்குள்ளே கொண்டு வரணும். அதான் பவுல் ஒரு இடத்துல எழுதும்போது சொல்கிறார், எந்த மனுஷரை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய நோக்கம், அவருடைய பிரசங்கம், அவருடைய ஊழியத்தின் உழைப்பு, ஜெபம் எல்லாவற்றுக்கும் பின்னாலே எப்படியாக இந்த மக்கள் மெய்யான தேவ பக்தியில் கிறிஸ்துவுக்குள்ளே பூரணப்படணுங்கிறது ஒன்று தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த தேவ பக்தியினுடைய மெய்யான நோக்கத்தில் ஒரு மனுஷனை கொண்டு வரணும்னா உபதேசத்தை உள்ளபடி என்ன பண்ணி ஆகணும், பிரசங்கம் பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, 500 பேர் இருக்கிற இடத்துல அந்த உபதேசத்தை உள்ளபடி பிரசங்கம் பண்ணிங்கன்னா 500லேருந்து ஒரு சைபர் போயிடும். எது போயிடும்? 500க்கு எத்தனை சைபர் இருக்குது? 2 சைபர் இருக்குது. ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 50,000. அப்போ 550 ஆனால் என்ன ஆகும்? காணிக்கை குறைந்து விடும், தசம பாகம் குறைந்து விடும், பேங்க் பேலன்ஸ் குறைந்து விடும். ஆகவே அந்த ஒரு சைபர் போகாமல் அந்த 2 சைபரையும் தக்க வைக்கிறதுக்காக ஒரு பிரசங்கம் பண்ணுறார். இப்போ என்ன ஆச்சு? ஊழியம் ஜனங்களை தேவ பக்திக்குள்ளே வழி நடத்துறதுக்கு பதிலாக ஊழியக்காரனுக்கு சபையை நடத்துறது என்ன தொழிலாக மாறிடுச்சு? ஆதாய தொழிலாக போயிடுச்சு. He wants to make money out of the people. அதுதான் நான் சில பேர்கிட்டலாம் சொல்கிறேன். உங்கள் இதில் அவ்வளோ பேர் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி உள்ளதை உள்ளபடி பிரசங்கம் பண்ணி நீ அதுக்கப்புறம் அத்தனை பேர் உள்ளே உட்காந்துருக்கான்னு சொல்லி உன் காலை கழுவி நான் தண்ணி குடிக்கிறேன். இல்லை பிரதர், நம்ம இந்த காலத்துலலாம் அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது பிரதர். ஜனங்களை அப்படியே தட்டி கொடுத்து கொண்டு போகணும். என்ன தட்டி கொடுத்து கொண்டு போகணும்? எங்கேயா இருக்குது பைபிளில் அப்படி ஒரு வார்த்தை? வேத வசனம் என்ன சொல்லுது? தேவ வசனம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஒருத்தனை கண்டம் தான் பண்ணக்கூடாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்பொருத்துதலுக்கும் உபதேசத்துக்கும் புத்திமதிக்கும் சகலத்துக்கும் கூடியது. அப்போ எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு தேவ பக்தியான நிலைக்குள்ளே என்ன உண்டாகும்? பவுலே ஒரு இடத்துல ஒரு அக்ரெசிவாக தன்னுடைய ரைட்டிங் அவர் எப்படி எழுதுறாருன்னா, நான் பெரம்போட வரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போனா பெரம்போட வரட்டுமானா நான் குச்சி எடுத்துகிட்டு வரட்டுமாங்கிற அர்த்தம் இல்லை. உன்னுடைய கீழ்ப்படியாமைக்கு என்னால் நான் என்ன கூட உன்னால் கொடுக்க முடியும், ஒரு அடி கூட அடிக்க முடியும், உன்னை அடித்து கூட என்னால் திருத்த முடியும். அப்படி அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் வரட்டுமான்னு கேட்குறாரு. காரணம், he has a complete burden towards those people. அந்த மக்களினுடைய தேவ பக்தியான காரியத்தை குறித்த ஒரு பாரமுடைய ஒரு மனுஷனாக இருந்தா அவனுக்கு வேற எந்த ஒரு அட்ராக்ஷனும் இல்லை.
அப்போ ஜனங்களுடைய ஜனங்களுடைய வருமானத்தை ஆதாய தொழிலாக எண்ணுகிற ஊழியர்களுடைய பாக்கெட்டுகளுக்குள்ள பைசா வந்து விழும்போது எது மறைச்சிருந்து தெரியுமா? ஜனங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க தே ஒன்ட் பாதர். என்னென்ன பண்ணிட்டு போகிறாங்க பிரதர், நம்ம வேலை வந்து பிரசங்கம் பண்ணுற வேலை, காணி கொடுத்தாங்களா வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துடணும், அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்ல வசமாக மாட்டுவீங்க தேவருடைய வருகை நாளில். ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் தேவனுடைய செய்தியை கேட்குறீங்க? பரவாயில்ல, 31 பேர் ஆன்லைனில் இருக்காங்க, அப்படியே நிற்கிறாங்க. நான் ஒரு வேளை குறைஞ்சிருமான்னு பார்த்தேன். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஆரோக்கியமான வசனங்களை, தேவபக்தி கேட்ட உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேறு காரியங்களை ஒப்புக்கொள்றவனுக்கு என்ன சொல்றாரு? இவன் வந்து கெட்ட சிந்தனை உள்ளவன், சத்தியம் இல்லாதவன், தேவபக்தியை என்னவா நினைக்கிற ஆளியா? ஆதாய தொழிலாக நினைக்கிறவன். இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு என்ன செய்யணுமா? முதல்ல விலகணும். சொல்றார், போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நம்ம ஊரில் இந்த தமிழம் பண்ணுவான் பாருங்களேன், மாய்மாலம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு போவான், வீட்டில் இருந்தான்னா 8 இட்லி 9 இட்லி திம்பான். சரி, வெளியே இடத்துக்கு நீ போயிருக்கிற, இட்லி வைக்கிறாங்கன்னா முதல்ல ஒரு 5 இட்லி வாங்கி சாப்பிடு, ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் நீ சாப்பிட்றது தானே, முதல்ல 2 இட்லி பொதுவான். இந்த மாதிரி ஒரு மாய்மால வேலையை நீ வெளிநாட்டில் செஞ்சால் வயிறு இறுகி செத்து போவேன் நீ. அவன் போதும்னு எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வச்சுருவான். நம்ம ஊரில் தான் அப்படி இல்லை. அப்படி பண்ணால் கூட நமக்கே தெரியும், அவன் சும்மா தான் பண்ணுறான். சாப்பிடு பிரதர் அப்படின்னு வச்ச உடனே 2 இட்லிக்கே போதும்னு சொன்னவன் கிட்டத்தட்ட 10 இட்லி சாப்பிட்டு இருந்துச்சுருவான். போதும் என்கிறதுனா எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. எனக்கு தேவை என்னவோ அதை கர்த்தர் தருகிறார், அது எனக்கு போதும். அதுதான் தேவ பக்தி. இதுவரைக்கும் நீர் எனக்கு தந்திருக்கிறது மாத்திரம் போதும் என்பது அர்த்தம் அல்ல. அந்த வசனத்தினுடைய அர்த்தம், நீர் எனக்கு தருகிறவைகள் மாத்திரம் எனக்கு போதும். காரணம், நீர் எனக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறீர், எனக்கு என்னது தேவை என்பதை தருகிறீர், அது மாத்திரம் எனக்கு போதும். அதுதான் அந்த வசனத்தினுடைய அதிகாரம் அர்த்தம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட். நாங்கள் செய்கிற அத்தனை எதுக்கு பண்ணோம்? we are not here to entertain you. உங்களை குஷிப்படுத்துறதுக்காக நாங்கள் இல்லை. ஐயோ, இன்னைக்கு நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வாலிப பசங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணுறனாக்கும் இதை பண்ணுறனாக்கும். அமெரிக்காவில் நான் ஒரு தடவை இருக்கும்போது டிவியில் பார்க்குறேன், ஒரு சர்ச்சில் ஃபேஷன் ஷோ நடக்குது. எங்கே? சர்ச்சுக்குள்ளே என்ன நடக்குது? சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகளை வச்சு என்ன நடக்குதுங்க? ஃபேஷன் ஷோ நடக்குது. Nowadays a lot of people, they are entertaining. அந்த யூத்துகளை கூட்டி வச்சுக்கிட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த டும்கு டக்கா மியூசிக்கை போட்டு அவங்களை குதிக்க விட்டு ஆட விட்டு they are entertaining. அதாவது they are energy boosters. ஒன்றும் இல்லை, உங்கள் பக்கத்தில் ஒரு 10 வயசு பையனை உட்கார வச்சுருவோம். அதுக்கு பக்கத்தில் பல்லு போய் சொல்லு போய் கண்ணு போன ஒரு 10, 20, 100 வயசு பாட்டியை உட்கார வச்சுருவோம். சரியா? 2க்கும் நடுவில் டேப் ரெக்கார்டரில் சத்தமாக ஒரு டும்கட்டக்கா பாட்டு போடுவோம். இந்த பையனும் ஆடுவான், அந்த கிழவியும் வாய் என்ன செய்யும்? டப்பு டப்புன்னு ஆசிக்கணும். ஏன்னா இசைக்கு எல்லாருமே என்ன போடுவான்? தாளம் போடுவான். அது எல்லாருடைய எனர்ஜி என்ன பண்ணிவிடும்? அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு ட்ரிகர் பண்ணிவிடும். இது வேதவசனம் சொல்லுகிறது, இது மதுவினாலும் குடியினாலும் ஆடுற ஆட்டலை, அது பரிசுத்த ஆவியின் களி கூறுதலால் உண்டாகிற ஒரு காரியம். Church is not the place to entertain the people. செய்கிற காரியம் அனைத்தும் என்னத்தை உண்டாக்கணுமா? பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும்.
உனக்குள்ளே கிறிஸ்துவின் தன்மையை உருவாக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லாமல் நீ என்ன செஞ்சாலும் டோட்டல் வேஸ்ட்டு. நான் இவ்வளவு தூரம் வைராக்கியமாக பேசுகிறேன். சில காரியங்களை குறித்த ஒரு தெளிவான புரிதலும் அறிதலும் தேவனின் மனக்கண்களை தெரியாததுனால நானே சில காரியங்களை இங்கே பண்ணியிருக்கிறேன். பிள்ளைகளை கொஞ்சம் கூட்டு வந்து ஏதாவது இது பண்ண விடுறது, டான்ஸ் மாதிரி ஏதாவது பண்ண வைக்கிறது, அதெல்லாம் நானும் செஞ்சுருக்கேன் தான். சண்டே ஸ்கூல்லெல்லாம் நான் வந்து ரொம்ப கரெக்டுன்னு சொல்ல வரல. ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் சில காரியங்களை எது தேவை எது தேவை இல்லைங்கிறதுக்கான ஒரு தெளிவு ஆவியானவர் என்ன செய்தார், கொடுத்தாரு. அப்போ இன்றைக்கி அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, என்டர்டைன்மெண்ட் சென்டராக இருந்த இடம் மாறி இப்போ காம்படிட்டிவ் பிளேஸாக மாறிப்போச்சு. எது? சபை. 10 பிள்ளை வசனம் சொல்லிங்கன்னா அதில் யார் ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ், இதெல்லாம் நான் ரொம்ப யோசித்தேன். இதெல்லாம் நானும் செஞ்சுருக்கேன். அப்போது வசனத்தை படிக்க வைக்கிறது காம்படிஷனுக்காக இருக்கக்கூடாது. படிக்கிற வசனம் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே அவனை கொண்டு வரணும், விசுவாசம் உண்டாகணும். அதனால தான் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்க மாட்டேன். வசனத்தை நீ ஒரு தப்பு வச்சு சொல்கிறியோ இல்லை 3 தப்போடு சொல்கிறியோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. வசனம் எப்படியும் உன் இருதயத்தில் பதிஞ்சிச்சில்ல, எனக்கு அது போதும். அந்த வார்த்தை என்னைக்குனாலும் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அந்த வசனத்தின்படி நீ நடக்கிறாய் அல்லவா, வசனத்தை ஒப்பித்ததுனாலே நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதனால நான் சந்தோஷப்படுறேன். இதெல்லாம் நம்ம மாம்சத்துக்கு எதுவாக நிறைய பேர் நம்ம வந்து வெளி உலகத்தில் எப்படிப்பட்ட சிஸ்டம் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ஸ்லோவாக எதுக்குள்ளே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்ச்சுக்குள்ளேயும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்ச்சுக்கு ஒருத்தர் ரெகுலர் வந்து அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸு, அப்புறம் வசனத்தை ஒழுங்காக வச்சுச்சா ஃபஸ்ட்டு ப்ரைஸு. இந்த தப்பெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் காம்படிஷன். சரி, ஒருத்தனுக்கு ஓரளவு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குது, தப்பே இல்லாமல் சொல்லிட்டான். இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம், ஒரு பயம் கூட வச்சு ஒரு 3 தப்பு வச்சுட்டான் ஒரு வசனத்தில். அதுக்காக அவனை எப்படி செகண்ட் பிளேஸ்ன்னு கொண்டு வர முடியும்? சரி, ஃபஸ்ட் பிளேஸை வாங்கிட்டு போனவன் அந்த வசனத்துக்கு விரோதமாக செய்கிறான். 3 தப்பை மனப்பாடமாக ஒப்பிச்சதில்லை, அந்த வசனத்தை சொல்றவன் அந்த வசனத்தின்படி வாழ்றான். இதில் எவனுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம்? ஹலோ, இருக்கீங்களா? என்ன யோசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க எல்லாரும்? 2 பேர் வசனம் சொல்கிறாங்கங்க. ஒருத்தன் தப்பே இல்லாமல் சொன்னால் அவனுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஒருத்தன் 3 தப்பு 4 தப்பு விட்டுட்டான் பயந்து. அடுத்து விட்டு மேடை விட்டு இறங்கணுன்னா பாத்ரூம்குள்ளே ஓட்டான். அவ்வளோ பயம் அவனுக்குள்ளே, வேர்த்து வெளுத்து ஒரு மாதிரி ஆகிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ இதில் ப்ரைஸ் வாங்கிட்டு போனேன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டானாக்குன்னா தப்பே இல்லாமல் சொல்லிட்டேனாக்கும் எல்லாரும் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் எந்த வசனத்தை ஒப்பிச்சானோ அந்த ஒப்பிச்ச வசனத்துக்கு விரோதமாக வாழ்கிறான். ஆனால் 5 தப்பு 6 தப்பு விட்ட பையன் அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறான். இதில் ப்ரைஸ் யாருக்கு கொடுக்கணும்? சண்டே ஸ்கூலில் எவங்கெல்லாம் வசனம் சொல்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினே அந்த ப்ரைஸுக்கு முன்னால் போய் நின்று உன் மனசாட்சியை தொட்டு இன்றைக்கி கேள்வியை கேளு. தப்பே இல்லாமல் நான் சொன்னதுக்காக எனக்கு இந்த டப்பாவை கொடுத்தாங்களே, ஆனால் அந்த வசனம் சொன்னதுக்காக டப்பா வாங்கிட்டு வந்துட்டேன், ரொம்ப நல்லவன் பெரியவன் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் சொன்ன வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்குதான் முதல்ல அந்த டப்பாவுக்கு முன்னால் உட்காந்து யோசித்துப்பார். தேவ பக்தி என்பது மெய்யானது. இட் இஸ் எ ட்ரூ திங். அதுதான் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற காரியம். சகலத்தை பக்தி விருத்திக்காக செய்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்போ வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் எதில் வெளிப்பட்டார்? மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே அவர் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது மேற்கொண்டு எழுதுகிறார், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளை விட்டு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் அது என்ன உள்ளதாக இருக்கிறது? வாக்குத்தத்தம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் என்ன உள்ளதாக இருக்கிறது?
பாத்திரம் உள்ளதாக இருக்குது. சில தேவ பக்தியை எதில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா சரீர முயற்சினால. ஒடுக்கம் என்று பெயர், அதுக்கு என்ன பேர்? பவுல் எழுதுறாரு, ஒடுக்கம். தபசு காலத்தில் 40 நாள் கறி சாப்பிட மாட்டேன், அது ஒரு ஒடுக்கம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா தாங்களுடைய வெளிப்படையான சில செயல்பாடுகளாலே தேவ பக்தியை காண்பிக்க முயற்சிக்கிறாங்க. அதை தான் காயின் செய்தான். ஆனால் மெய்யான தேவ பக்தி என்பது கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நம்மிலே வெளிப்படுத்துகிறது தான் மெய்யான தேவ பக்தி. மேற்கொண்டு அதே நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 6:11 சொல்றாரு, இது எல்லாத்தையும் விட்டு நீ ஓடுங்கிறாரு. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடு, நீதியையும் தேவ பக்தி விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு உண்பதாக நீ என்ன செய்கிறாய்? நல்ல அறிக்கை பண்ணுகிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? துன்பம் இருக்குது. அதையும் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுது. ஆனால் அதுக்காக நம்ம உண்மையான தேவ பக்தியிலிருந்து, அப்போ மெய்யான தேவ பக்தியில் இருந்தவனுக்கு விரோதமாக யார் எழும்புனா? தேவனுடைய வித்துக்கு விரோதமாக எந்த வித்து எழும்புச்சு? சர்ப்பத்தின் வித்து எழும்புச்சு. ஆனால் பார்த்தார் ஆண்டவர், நீ எழும்புன்னு ட்ரை பண்ணுற, ஒரு நாள் நான் வரேன், தேவனுடைய வித்தா உன் தலையை நான் நசுக்குவேன். கல்வாரி சிலுவையிலே அவர் அவனுடைய தலையை நசுக்கி போட்டார் ஆண்டவர். எப்படின்னா அவர் சிந்தின அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமை பிசாசனுடைய கிரியைகள் எல்லாத்தையும் என்ன செய்ததுங்க? அழித்து போட்டது. இப்போ இயேசு கண்ணும் தம்முடைய குமாரத்துவத்தில் அவர் ஜெயம் கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாத்தையும் ஜெயம் பெற்றுட்டு வந்துட்டாரு. அவர் மரணத்தை கூட ஜெயித்தார், ஆனால் இன்னும் மரணத்தை அழிக்கலை. Destroying the death is totally different from the conquering the death. அவர் இயேசு இப்போ மரணத்தை என்ன தான் பண்ணியிருக்கிறாருங்க? ஜெயந்தான் பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்னும் அவர் என்ன பண்ணலை? அதை முற்றிலும் அழிக்கலை. ஒரு நாள் அழித்ததுக்கப்புறம் பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம், அது வந்ததுக்கப்புறம் தான் பைபிள் சொல்லுது, இனி மரணம் என்பது இல்லை, அலறல் என்பது இல்லை, துக்கம் என்பது இல்லை. கர்த்தர் அவர்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைப்பார். காரணம், அன்றைக்கு மரணம் அழிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கைக்குள் வாழ்கிற ஒவ்வொரு தேவ பக்தி உள்ள பரிசுத்தவானும் இன்றைக்கு நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் என்கிறத தேவ பக்தியோடு கூட இன்றைக்கு இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் தெளிவாக படித்தீர்களானால், பழைய ஏற்பாட்டிலே இயேசு பஸ்கா ஆட்டின் இரத்தம் தெளிக்கப்பட்ட போது மேற்சட்டத்திலேயும் வலது சட்டத்திலேயும் இடது சட்டத்திலே, கீழ் சட்டத்தில் அடிக்கக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? பஸ்கா ஆட்டின் இரத்தம் அடிக்கப்பட்ட போது அடிக்கப்பட்ட இரத்தம் மேற்சட்டத்தில் அடிக்கப்பட்டது, வலது பக்கத்தினுடைய நெடுக்கு சட்டத்திலே அடிக்கப்பட்டது, இந்த பக்கத்தில் இருக்க நெடுக்கு சட்டத்தில் அடிக்கப்பட்டது, கீழ் சட்டத்தில் அடிக்கப்படவில்லை. ஏன்னா you have to be under the covenant but you should not trespass the covenant. அப்போ தரையில் போட்டால் என்னன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? தரையில் தாண்டி போயிடுவோம். இட் மீன்ஸ் we are trespassing the covenant. உடன்படிக்கை மீறுதல் ஆயிடும். உடன்படிக்கையை மீறுவதற்காக உனக்கு கொடுக்கப்படவில்லை, உடன்படிக்கை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. You are covered under the covenant of God, not to trespass the covenant of God. ஆனா சில பேர் என்ன பண்றானா, தேவகுமாரனை எதுல போட்டு மிதிச்சிட்டு இருக்கான்? காலின் கீழே போட்டு மிதிச்சு அவர் சிந்தின ரத்தத்தை என்ன நினைக்கிறாங்க? அசுத்தம்னு நினைக்கிற எல்லாத்தையுமே காலில் போட்டு தான் என்ன செய்வாங்க? மிதிப்பாங்க. ஏன்னா அது எங்க கிடக்குது? தரையில் இருக்குது. குப்பையை யாராவது செல்ஃபில் வச்சுருப்பானா, குப்பையை தூக்கி தரையில் போடுறான், கீழே போடுறான். போகிறவங்க எல்லாம் குப்பையை மிதிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க தங்களை பாதுகாக்க காலில் செருப்பு போட்டு போகிறாங்க. அப்போ இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையில் தெளிக்கப்பட வேண்டியது மேற்சட்டத்திலேயும் 2 பக்கத்தில் இருக்கிற சட்டங்களை தெளிக்கப்படணும். கீழ் சட்டத்திலே தெளிக்கப்பட்டதாய் ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதுனால் you are disrespecting the covenant of God. தேவனுடைய உடன்படிக்கையை நீ மீறுகிறவனாய் இருக்கிறாய். நீ தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவனாய் இருக்கிறாய். உன்னுடைய தேவ பக்தியின் வேஷம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். Don't be a covenant breaker. கடைசியாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கும், யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும்
உலகத்தில் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு உண்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. கரெக்டான அந்த பக்திக்கான தெளிவான விளக்கத்தை யாக்கோபு எழுதுகிறார். உலகத்தால் என்ன செய்யாதபடிக்கு, கரைபடாதபடிக்கு. தேவனுடைய மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நீ செய்ய வேண்டியதை என்ன பண்ணு, செய்கிறது. அந்த நற்கிரியைகள் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நீ எதுக்கும் விலகி இருக்கணும். இந்த தேவ பக்தியுள்ள மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது என்ன? இந்த உலகத்தால் நீ என்ன செய்யாதபடிக்கு, கரைபடாதபடி. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. பேதுரு 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொன்னால், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், ரட்சித்து கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்தம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. கடந்த நாளில் எங்கள் தகப்பனாருடைய செய்தியில் நான் படித்த போது ஒரு வார்த்தை ரொம்ப எழுதியிருந்தார். சில பேர் நகை போடக்கூடாது, இது மாதிரி இப்படி தான் சில விஷயங்களை உடுத்தணும், இதுதான் வெறும் பரிசுத்தம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் பைபிளில் எது எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் செய்யணும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இதை மாத்திரம் ஒருத்தன் பரிசுத்தம் நினைச்சான்னா அது ரொம்ப தப்பானது. பரிசுத்தம் என்பது இதை எல்லாவற்றை விட பல மடங்கு எப்படிப்பட்டது, உயர்ந்தது. அப்போ மெய்யான உயர்ந்த பரிசுத்தம் என்பது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் தன்மையை பூரணமாய் நம்மிலே வெளிப்படுத்தி இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் கேடுகளுக்கும் தப்பி இந்த உலகத்தால் கரைபடாதபடி இந்த உலகத்தை விட்டு முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? அதுதான் தேவன் விரும்புகிற அந்த மெய்யான ஒரு தேவ பக்தி. இந்த காலவேளையில் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஸ்டாண்டர்ட் நிலை வேஷமாய் இருக்கிறதா அல்லது உண்மையாய் இருக்கிறதா? காயினுக்குள் காணப்பட்ட பக்தி வேஷ பக்தி. காரணம், அவன் பிசாசினால் உண்டானவன். நீ தேவனுடைய வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டு நீ தேவனுடைய சந்ததியாய் அவருடைய வித்தாய் இருப்பாயானால் உன்னுடைய பக்தி மாசில்லாத சுத்த பக்தியாய், கிறிஸ்துவின் தன்மையை உனக்குள் தாங்கினதாய், கிறிஸ்து விரும்பப்படத்தக்க விதத்திலே அது காணப்படக்கூடியதாய் இருக்கும். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்கிற நீங்கள் உங்களை ஒரு நிமிஷம் ஒரு விசை உய்த்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வாருங்கள். அவருடைய வசனம் உங்களோடு கூட இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் அது கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது மெய்யான ஒரு தேவ பக்தியாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்ட போது அவர் தேவ பக்தியின் ரகசியமாய் வெளிப்பட்டவர். அவர் உண்மையான தேவ பக்தியின் அடையாளம். He is the perfect icon of the true godliness. மெய்யான தெய்வீகத்தினுடைய உச்சபட்சம் பூரண அடையாளம் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியின் ரகசியம் எல்லாம் எப்படி இருந்ததுங்க? தேவ பக்தியினுடைய காரியங்கள் அனைத்தும், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் பூரணமாய் வாசமாய் இருந்தது. ஆனால் பிசாசு அப்படி இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் வருகிறான், பொய்யே ஊதுறான். கடைசியில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஃபைனல் ஸ்டேஜை குறித்து பைபிளில் பேசும்போது அவன் கள்ள தீர்க்கதரிசி. அவன் வாயை திறந்தாலே என்ன வருதுங்க? பொய் தான் வருது, பொய்யும் தூஷணமும் வருது. ஆனால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் அவர் தெய்வீகத்தின் பரிபூரணமாய் தேவ பக்தியின் முழுமையாய் இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தினார். அந்த ரகசியம் பிசாசின் வித்துக்கல்ல, இயேசுவின் வித்தாய் இருக்கிற அவருடைய பரிசுத்த சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீங்களும் நானும் அவருடைய வித்தாய் இருக்கிறோம். அந்த தேவ பக்தியின் பூரண நிலைக்குள் நீங்களும் நானும் கடந்து வர அந்த ரகசியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பரசியமாகட்டும். அந்த கிருபையை, பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்குவாராக என்று சொல்லி இந்த காலை செய்தியை தேவ கிருபையோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். எழும்பி ஜெபிப்போம். ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுப்பி நம்முடைய விலையேற பெற்ற திரட்சியான நல்வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவ பக்தியின் சரியான காரியம் என்னதென்பதை உம்முடைய வேத வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் தரம் மெய்யான பக்தியாய் இருக்கிறதா அல்லது பக்தியின் வேஷத்துக்குள் இருக்கிறதா என்பதை வசனம் என்னும் அளவுகோலில் நிதானிப்பதற்கு நீ தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அளவுகோலை வைத்து நாங்கள் மற்றவருடைய பக்தியை அளவிடாதபடி இதை முதலாவது எங்களை நாங்களே சரியாய் அளந்து கொண்டு பூரணப்பட வேண்டிய காரியத்தில் பூரணப்படவும், செம்மைப்பட வேண்டிய காரியங்களிலே செம்மைப்படவும், எல்லா மாய்மாலங்களையும் அசுத்தங்களையும் பாவங்களையும் உலகத்துக்குரிய அத்தனை விஷயங்களை நாங்கள் விட்டு கர்த்தருக்காக சுத்திகரிக்கப்பட்ட தூய பொன்னாக எங்கள் வாழ்க்கை இந்த கால வேளையிலே மாறும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறையா. நாங்கள் அறியாமலே எங்களிடத்திலே கழிவுகளும் அசுத்தங்களும் ஒட்டி இருந்தால் உம்முடைய ஆவியின் வல்லமை, உம்முடைய வசனத்தின் வல்லமை, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இந்த காலவெளியில் எங்களை தொட்டு சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சுத்தமாக எனக்கு சித்தம் உண்டு என்று குஷ்டரோகியை பார்த்து சொன்னீரே ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு விசை தொடும் ஆண்டவரே. நாங்கள் சுத்தமடைய விரும்புகிறோம். எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தாரும். இந்த வார்த்தையை தூர இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்ட அருமையான பரிசுத்தவான்கள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே மெய்யான தேவ பக்தியையும் பரிசுத்தத்தையும் பக்தி விருத்தியை உண்டாக்கட்டும். தேவருடைய ஊழியத்தை நாங்கள் ஆதாய தொழிலாக எண்ணாதபடி ஆண்டவரே, ஆடுகளை கொண்டு வருமானம் பார்க்கிற இடமா இந்த ஊழியத்தை இல்லாதபடி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பிரசங்கித்து கிறிஸ்துவினுடைய வருகைக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்திற்கு நல்வழி காட்டுகிற ஒரு ஊழியத்தை தூய்மையாய் உண்மையாய் செய்ய எங்கள் யாவருக்கும் நீர் கிருபை நல்கும். உடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும்.
உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட சரீரப்பிரகாரமான தேவைகள் எது இருந்தாலும் கர்த்தரவைகள் எல்லாவற்றை நீக்கி உடைய ஜனத்தை நீ சுத்திகரிப்பீராக. உடைய தயவுள்ள கரம் உடைய ஜனத்தோடு இருந்தவர்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நிறைவான நன்மையை கட்டளையிடும். கர்த்தராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.